பிளாஸ்டா இருப்பார். அவர் மைண்டு அந்த நாக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு அட்ரான்னு ஒரு சிக்னேச்சர் வாங்குனதே அவர் தான். இந்த கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணி நிறைய சிங்கர்ஸ் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. பால்டபா ஆக்சுவலாக இவ்வளோ ஃபேமஸ்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் அவனை இந்த படத்துக்கு புக் பண்ணும்போது என்ன கண்டிஷன்னா, அவங்ககிட்ட எனக்கு சாங் தேவையில்லை, நீ எனக்கு ஃபேமிலி நடிச்சா போதும், நீ ஒன்றும் சும்மா வா அப்படின்னு அப்படி படம் ஆரம்பிச்சிட்டோம். வேடன் வந்து இதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறாரு. கோயம்பேடுல வந்து மார்க்கெட்டுக்காரங்க வராங்களா இல்லையோ, நீங்க அதிகமா வரீங்களா கோயம்பேடு? இந்த ஓஜி கேங் வந்து மிஸ் பண்றீங்களா? மிஸ் பண்ணுவேன் நான். பட் ஆனால் அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்லாம் பெருசா எனக்கு அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறது இந்த மாதிரி பசங்க தான் வந்துட்டு. ஜெஃப், பாலு, அதே மாதிரி பிரியா கணேசன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா தூங்குறாங்க. அப்போ கிரஷ் இருக்கு அவருக்கு. நீ ஏன் இப்படி தூண்டி எவிடன்ஸ் இருக்கு. உத்தரவு போடுற இடத்துல இருந்தா காட், உத்தரவு கேட்டு உள்ளே நையா அப்படின்னு சொல்ற இடத்துல தான் சோல்ஜர்ஸ். ஸோ இது இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கான்ஃபிளிக்ட்டை நம்மளோட பேட்டர்ல ஒரு கோல்ஸோட பேட்டர்ல எல்லாத்தையும் பிரேக் பண்ணோம். நாங்க நாக்குமுக்குல ஒரு பிரேக் பண்ணோம்ல, அதே மாதிரி இருக்கும். இப்போ நாங்க இன்னொரு பிளாஸ்ட்ல இறங்கிருக்கோம்னா, அதுவும் வேடன் பால் டபாவும் இந்த காம்பினேஷன் நம்ம கோரியோல பிளாஸ்டா ஒன்லி. இதுக்கு காரணம் மில்டன் தான் சொல்லுவோம். சேட்டை பிடிச்ச பையன். இப்பயும் இன்ஸ்டால வந்து ஒரு ரீல் வந்து வைரல் ஆயிட்டே இருக்கு. ஜாக்கி அங்க அழுதுட்டு இருக்கும்போது சமாதானப்படுத்திட்டீங்களா? ஜாக் ஆல்வேஸ் சில் தாங்க. உங்க லவ்வர் பாப்பாங்களே ஏங்க, அதெல்லாம் பிரேக்கப் ஆகி பல வருஷம் ஆகுதுங்க. ஏற்கனவே இன்டர்வியூவே கொடுத்துருந்தாரு. பிரேக்கப் ஆயிடுச்சா? என்ன பண்ண சொல்றீங்க? நான் முடிஞ்சுங்க. சூப்பர். வெறும் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா ஒரு படம் பண்ணோம், 5 ரூபாய்க்கு பண்ணோம், 6 ரூபாய்க்கு வித்துங்கிறது வந்து என்னால் அப்படி பண்ண முடியாது. போற போக்கில் அந்த படத்துல வந்துருச்சுங்கிறதுனால இல்லை, கான்சியஸா தான் ஒரு விஷயம் பண்றோம். ஒரு சூழல என்ன அரசியல் இருந்துச்சோ அதோட இன்னொரு வேர்ஷன் தான். சட்டையெல்லாம் பல பலன்னு தான் இருக்குது, அதுல அச்சடிச்ச வாசகம் தான் என்ன மிரட்டுது. உன் மனசை திருடவே வந்த கல்ல நான் நடி, உன் மனசை திருடவே வந்த கல்ல நான் நடி, என்ன பயமுறுத்தும் உங்க அப்பா எனக்கு இல்லை தான். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஸோ எஸ், ஹலோ மாஸ்டர், வணக்கம் வித் யோர் டாட்டர். சூப்பர். ஸோ வழக்கமாக உங்களுடைய காம்போ 2 பேர் வந்து வெளி ஸ்டேஜில் இருந்தாலும் சரி பயங்கரமாக கலக்கும். ஸோ உச்சி வெயிலில் கோயம்பேட்டு ஈகோ பார்க்கில் வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ லிட்டில் ஃப்ரைடு தான் 2 பேரும். பட் இருந்தாலும் அந்த ஒரு கேப்பில் உங்களை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கு? ரொம்ப காலமாக நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணி ஒரே பாட்டில் வந்து உங்கள் டாக்டர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறது, அது என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது? அது ஒரு ஏன்னா இன்னைக்கு ஏஜென்சி கிட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஒரு பயங்கர இதுவாக இருக்காங்க. ஆக்சுவலாக நான் கோரியோகிராஃபர் கூட வந்து ஒரு சப்போர்ட் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி காஸ்டியூம் போடலாம், இந்த மாதிரி இது ஒரு சின்ன சின்ன விஷயம் மூமெண்ட்ஸ், ஹூப் மூமெண்ட்லாம் இவங்க வீட்டில் ஓகே வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படியா? ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு முன்னாடி இருந்து அவர் வந்து ஒரு 100 மூமெண்ட் போடுவாரு. அதுல இருந்து 1 ஓகே, 1 2 ஓகே, அது ஓகே பண்ணது வந்து சாருக்கு அனுப்புவோம். சார் வந்து அதுல அதுவும் ஓகே இல்லையான்னு சார் டிசைட் பண்ணுவாங்க. இவங்க செலக்ஷன் கமிட்டியா மாறிட்டாங்க, ஜூரி மெம்பரா மாறிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு ஹேப்பனிங். ஏன்னா இன்னைக்கு ஒரு சாங் கட்சா இன்னைக்கு வந்து வெடிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதான் சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்க்குறேன், நீங்கள் அம்மா கூட ஆடின அந்த ஒரு ரீலாக இருக்கட்டும், அதுலேருந்து அந்த ஒரு க்ரோத் வந்து பயங்கரமாயிட்டு இருக்கு. நிறைய ஆட்ல பார்க்க முடியுது, பேனரில் பார்க்க முடியுது. ஸோ எங்கே பார்த்தாலும் அக்ஷிதாவோட க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பர்சனலாக உங்களுக்கு அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? உங்கள் கண்ணு எதிர்க்க உங்கள் டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்துட்டே இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல பண்ணுறது. ஐயோ, அது சர்ப்ரைஸாகவும் இருக்குது. படிப்பும் இப்போ முடிய போகுது அந்த 5th இயர். ஸோ இதுலேயும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் இதுவும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா. ஸோ 2 பேர் எல்லாருமே கேட்குறது எப்படி போத்தும் மேனேஜ் பண்ணுறாங்க, அது ரொம்ப டஃப். ரொம்ப சொல்லிடலாம் நான் வந்து இது பண்ணலாங்க அப்படி கெத்தா சொல்லலாம், அதெல்லாம் முடியவே முடியாது. அது ரொம்ப டஃப். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அது வந்து பயங்கர டஃப். எப்படி மேனேஜ் பண்றீங்க நீங்க? ரொம்ப ஆக்சுவலி செம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல மாடல் எக்ஸாம்ஸும் போயிட்டு இருக்கு. ஆனா நான் இங்க இருக்கேன். ஆனா ஏன்னா லைக் பண்ணிடுவேன், ஈவினிங் போயிட்டு படிச்சிருவேன். ஆனா இந்த ஷூட் வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல். அதுல ஸ்பெஷல் கேரக்டர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வேடன் சார் இருக்காரு இதுல. ஸோ அவர் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். ஸோ அதுக்காகவும் இருக்கேன். அண்ட் மோர் ஓவர் திஸ் சாங் இஸ் லைக் இட் இஸ் சூப்பர். ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வெளியே வரப்போகுது. இட்ஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டான்ஸ். பால் டப்பா மியூசிக். ஸோ அவன் பாடி அதெல்லாம் பண்ணும்போது இது வந்து அல்டிமேட். ஏன்னா நானும் மில்டன்லாம் வந்து ஒரு நாக்கு மூக்கிலேருந்து யோசிச்சு பாருங்க. அதுலேருந்து 10ன்றதுக்குள்ள போலீஸோட இப்போ காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுவோம். எனக்கு பயங்கர ஃப்ரீடம் கொடுப்பாரு ஒரு கோரியோகிராஃபருக்கு. டேய் ஏதாவது நான் ப்ராப் வச்சு ஆனால் இந்த ப்ராப்பா அந்த ப்ராப்பா இதுவா டான்ஸஸா இதுவா காஸ்டியூமா எல்லாத்தையும் பிரேக் பண்ணோம். நாங்கள் நாக்கு மூக்கில் ஒரு பிரேக் பண்ணோம்ல. அப்போ இதுமாரி ஒரு வெஸ்டர்னான ஒரு ஜென்சி கிட்ஸ் சாங்கை பிரேக் பண்ணுறதுக்காக அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ இது வேற மாதிரி. இது 3 பேருமே இருக்காங்க. இந்த கிஷோரம் இருக்கான். ஸோ
நான் இதை பண்ணலாமா, இது எப்படி இந்த வேடன் கேரக்டர்னா ஒன்லி இதுக்கு காரணம் மில்டன் தான் சொல்லலாம். ஸோ இந்த காம்பினேஷன் ரெடி பண்ணுறதுக்கு இருந்தேன்ல, நம்மளோட கோரியா இருக்கணும்டா, இந்த மாதிரி அவர் ஐடியாஸ் இதை மாதிரி எதையுமே லாஸ்ட்டாக இருப்பார். அவர் மைண்டு அந்த நாக்கமுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு அட்ரான்னு ஒரு சிக்னேச்சர் வாங்குறதே அவர் தான். ஓகே ஓகே. எனக்கு ஏதாவது குட்டி பசங்கள்லேருந்து ஏதாவது ஆடணும்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஆடணும்டா, சின்ன குழந்தைந்து ஆடணும்னு என்ன கேட்பாரு. அப்படின்ற வெறித்தனமாக இவர் தான் என்கிட்ட அதை கேட்டு வாங்கினாரு. சரி சரி சரி. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் சிக்னேச்சர் மூமெண்ட்டு, ரீல்ஸு, ஹூக்கு இதெல்லாம் வந்தது. ஸோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இன்னொரு பிளாஸ்ட்டில் இறங்கியிருக்கோம்னா ஒரு லாங் டைமில் சரியான சாங்கில், அதுவும் வேடன் பால் டபாவும் கிஷோர் இந்த காம்பினேஷன் நம்ம கோரியோவில் பிளாஸ்ட்டாக ஒரு ஃபங்கியாக பண்ணியிருக்கோம். ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு மில்டன். ஏன்னா காலகாலமாக இப்போ உங்களுக்கு வந்து லுங்கி ஸ்டெப்லாம் புதுசு இல்லை, ஆனால் இந்த லுங்கியே வித்தியாசமா இருக்கு. பேண்ட்ல தச்சிருக்கீங்களா இல்லை லுங்கி எடுத்து பேண்டா மாத்திட்டீங்களா? அதுவும் மில்டன் தான். அதாவது லுங்கியா இருக்கணும், லுங்கி கட்டிட்டு போனால் அது லோக்கல் ஆகிடும்னு சொல்லிட்டு லுங்கியை நம்ம பேண்டா மாற்றி அதை லுங்கி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு தச்சிங்களா? எல்லாருக்கும் மாற்றி அதே பேட்டர்ல லுங்கி வாங்கி தச்சிருக்கீங்க. ரைட் ரைட் சூப்பர் சார். அக்ஷதா நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு பக்கம் நீங்க ஒரு படிப்பை பாக்குறீங்க, இந்த இது வருவீங்க, ஃபைனலா இப்ப அடுத்த வருஷம் படிச்சு முடிச்சிருவீங்க, நல்ல விதமா முடிஞ்சிடும். சோ எந்த ஒரு பாதை, பூ பாதையா சிங்க பாதையான்னு காலம் தேர்ந்தெடுக்கும் பாதை, அந்த நேரத்துல என்ன எனக்கு வருதோ அந்த சைடு போயிடுவேன். சோ போத் சைமல்டேனியஸா தான். So thank you so much and all the best master. Thank you so much. Thank you. சார் வணக்கம். வணக்கம். அதாவது கோயம்பேடுல வந்து காய்கறி மார்க்கெட் எந்த அளவுக்கு ஃபேமஸோ, கோயம்பேடுல வந்து விஜய் மில்டன் சார் அவ்வளோ ஃபேமஸ். ஏன்னா வந்து கோயம்பேடுல கால் வச்சு அந்த படம் ஹிட்டு. சொல்லுங்க சார், இப்போ கார்ஜன் சோல்ஜர்ஸ் படம் எப்படி வந்துட்டு இருக்கு? எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த சாங் வந்து ஆக்சுவலா எனக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம படம் கலருக்கும் இருக்கும் சம்பந்தம். ஆமா, எப்பவுமே ஒரு கானா படம் தான் வச்சிருப்பீங்க. கோயம்பேடு மார்க்கெட் பக்கம் வந்து பாருப்பீங்க. இப்போ ஒரு ஃபுல்லா ரேப் தான் இருக்கு. இன்னைக்கு அந்த பாய்ஸ் மூட்ல பால் டப்பாவே பண்ணியிருக்காரு சாங். ரொம்ப நல்லா வந்திருக்கு. வேடன் வந்து இதுல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றாரு, பிளஸ் ஒரு சின்ன போர்ஷன் பாடியிருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வச்சு ஷூட் பண்ணிடலான்னு சொல்லி ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கோயம்பேடுனோட எல்லாரும் அங்கதான் லொகேஷன் நினைச்சாங்க. இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் இப்படி ஒரு பார்க் இருக்குன்றது யாரும் எதிர்பார்க்கல. பெர்மிஷன் அப்ளை பண்ணப்போ கூட சார் அங்க யாரும் இது வரைக்கும் ஷூட்டிங் எடுத்ததே இல்லை, நாங்கள் அதான் வேணும் கொடுங்க அப்படின்னு. சார் இப்போ இந்த மாதிரி கதை சார் பேசுவோம், இந்த காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ். காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் வந்து நம்ம வந்து உத்தரவு போடுற இடத்துல இருந்தா காட்ஸ், உத்தரவை கேட்டு உள்ளே நையா அப்படின்னு சொல்ற இடத்துல தான் சோல்ஜர்ஸ், அவ்வளவுதான். ஸோ இது இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கான்ஃபிளிக்டை நம்மளோட பேட்டர்ல ஒரு கோல்ஸோட பேட்டர்ன்ல சொல்லிருக்கு. இந்த கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணீங்க? நிறைய சிங்கர்ஸ் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஜெஃப்ரி சிங்கர்ஸ், ஆமா, அது நான் ஆக்சுவலா பிளான் பண்ணிலாம் பண்ணல. எனக்கு தேவை வந்து ஒரு 20 வயசுல நம்ம கேரியர் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டினோட சுத்திட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அந்த ஏஜ்ல இருக்க பசங்க தேவைப்பட்டாங்க. ஸோ அதுக்கு பால் டப்பா வந்து கரெக்டாக இருந்தேன். பால் டப்பா ஆக்சுவலாக இவ்வளோ ஃபேமஸ்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, டு பி ஃப்ராங்க். ஸோ பால் டப்பானா அந்த பையனை பார்த்தா நல்லா இருந்தது, பையனை வர சொல்லுவோம். வந்தால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் யார் என்னன்னு. அவன் சாங்கெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன இடத்துக்குள்ள அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணி அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணுறாடி. யாருடா நீ சூப்பர் வாட. ஃபர்ஸ்ட் அவனை இந்த படத்துக்கு புக் பண்ணும்போதே என்ன கண்டிஷன்னா, அவங்ககிட்ட எனக்கு சாங் தேவையில்லை, நீ எனக்கு ஃபேமிலி நடிச்சா போதும், நான் என்னோட ஐடென்டிட்டி என்ன சாங் தான், அதுவே இல்லாமல் என்ன நீ ஒன்றும் சும்மா வா அப்படின்னு அப்படி படம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோவில் இந்த கதையில உனக்கு எங்க சாங் நல்லா இருக்குன்னு தோணும், ஏதோ ஒன்று பண்ணினா ஒரு சாங் பண்ணியிருக்கான். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆனால் வந்து எப்பவுமே உங்களுடைய படத்துல வந்து ஒரு அரசியல் வந்து நீங்க யாருக்கும் தெரியாம டச் பண்ணிட்டு போயிருவீங்க. இப்போ கோல்சா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடையாளத்துக்காக போராடினா ஒரு 4 பசங்க அப்படிங்கிற ஒரு போட்டீங்க. அண்ட் கோல்சா பார்ட் 2லயும் அப்படிதான் இருந்துச்சு. இதுல என்ன அரசியல் பேசிருப்பீங்கன்னு நான் தெரியாமலாம் இல்லை பிரதர். எப்பவுமே நம்ம வந்து டைரக்டர்ஸ் வந்து ஒரு படம் பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து சொல்ல ட்ரை பண்ணணும். சும்மா வெறும் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா ஒரு படம் பண்ணோம், 5 ரூபாய்க்கு பண்ணோம், 6 ரூபாய்க்கு வித்துங்கிறது வந்து யாரும் அப்படி பண்றது இல்லை. முக்கியமாக என்னால் அப்படி பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏதோ ஒரு சொசைட்டிக்கு சொல்ல வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு ஒப்பீனியன் நம்மளுக்கு இருக்குது, அதை நம்ம தெரிவிக்க விரும்புகிறோம். அதனால் அரசியல் இல்லாமல் இல்லை தெரியாமல் போகிற போக்கில் அந்த படத்தில் வந்துருச்சுங்கிறதுனால இல்லை, கான்ஷியஸாக தான் ஒரு விஷயம் பண்ணுறோம். அதோட இன்டென்சிட்டி என்னங்கிறது வந்து டைரக்டர் மாறும். சில பேர் ரொம்ப டைரக்டாக ரொம்ப பொலிட்டிக்கலாக பேசுவாங்க, சில பேர் நீ புரிஞ்சுக்கோன்ற அளவில் பேசுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ஒரு கோல் சூழலில் என்ன அரசியல் இருந்துச்சோ, எப்படி வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு கோபம் வருதோ, அதோட இன்னொரு வேர்ஷன் தான். ஆனால் டோட்டலாக என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அந்த உணர்வு மட்டும் அப்படி இருக்கும், மற்றபடி எல்லாமே வேற. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ப்ரோ. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. அது கோயம்பேடுல வந்து மார்க்கெட்டுக்காரங்க வராங்களா இல்லையோ, நீங்க அதிகமா வரீங்களா கோயம்பேடுக்கு? அந்த அளவுக்கு வந்து கோயம்பேடு உங்களுக்கு கனெக்ட் இருக்கு. சொல்லுங்க, இந்த மார்க்கெட்டை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட்? தெரியல, இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமே எழுதி வச்சிட்டாங்க போல இருக்கு, இந்த சைடு தான் உங்களுக்கு ஷூட்டிங் ஃபுல்லாக அப்படின்ட்டு.
ஸோ இப்போ 1.5 எல்லாமே வந்துட்டு அங்கே ஷூட் பண்ணோம். ம். இப்போ புதுசாக கோயம்பேடுனோன்னா மார்க்கெட் தானே அப்படின்னு நினச்சிருந்தோம். இல்லை ஈகோ பார்க் வந்து இங்கே வந்துட்டோம். வந்துட்டீங்க. ஓகே, பாட்டு எப்படி Happy. வந்துருக்கு? பாட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு, சூப்பராக வந்துட்டு இருக்கு. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணுறாரு. ம். பால் டப்பா அதுக்கு பாடிருக்காங்க. ம். ஸோ ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. யூஆர் எக்ஸ்பெக்டிங் அனதர் பேங்க். ரொம்ப நாள் கழிச்சு இந்த டான்ஸ் ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா நல்ல டான்ஸர் நீங்க, நிறைய படத்துல வந்து அது மட்டும் கம்மியாவே இருந்துச்சு. இப்போ அதுக்கு வந்து தீனி போடுற மாதிரி இருக்கா? ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்ன சொல்றது, கடைசியாக நான் டான்ஸ் ஆனது சகா படத்தில் டான்ஸ் ஆனேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் ஒரு டான்ஸ் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு, டான்ஸ் ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாஸ்டரும் எனக்கு கம்ஃபர்டபுளாக மூமெண்ட்ஸு, இந்த பழைய டான்ஸர் தூண்டி இன்னும் என்ன தோலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் வரும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. சொல்லுங்க, சேட்டை பிடிச்ச பையன் வந்து ஜெஃப்ரி எப்படி ப்ரோ இருக்கு? உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, அவன் இஷ்டத்துக்கு வருவான். இது நடிக்கணுமா, ஓகே ஓகே தல ஜாலி அப்படி பண்ணிட்டு அவன் பாட்டு போவான். திடீர்னு ஜெஃப்ரி மார்க் சார் மார்க் நான் பாஸ் ஆயிட்டேன் சார், அதெல்லாம் தேவையில்ல சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பாத்தீங்களா, இப்படிதான் என்ன நான் பாட்டு வருவேன், என்ன கேட்பாங்க, சார் ஓகே சார் பண்ணிடுறேன் சார், டக்குன்னு பண்ணுவேன், திட்டு வாங்காம பண்ணிடுவேன். அது வரைக்கும் கடவுள் கிரேஸ். இப்போ வேளாங்கண்ணி சீசன் ஆச்சு, எப்படி கால் ஷீட் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா? வேளாங்கண்ணி காசு நான் ஏன் கொடுக்கணும்? இல்ல, வேளாங்கண்ணி சீசன் ஆச்சு, கால் ஷீட் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா? கால் ஷீட் இங்க முடிச்சுட்டு தான் போனேன். அதெல்லாம் பக்கம் அனுப்பிச்சு விட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கதான் ஷூட்ல தான் இருந்தேன். முடிச்சுட்டு தான் நாங்க போனோம். இப்போ இன்ஸ்டால வந்து ஒரு ரீல் வந்து வைரல் ஆயிட்டே இருக்கு ப்ரோ. அது என்ன ரீல் தெரியுமா? சொல்லுங்க. ஜாக்கி அங்க அழுதுட்டு இருக்கும்போது நீங்க சத்தியம் சிரிச்சது வந்து இப்போயே வந்து அது ரீல்ஸ் பார்த்துட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சொல்லுங்க, அது என்ன நடந்துச்சு ஆக்சுவலா? எல்லாருமே தப்பா தாங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கேக்குறவங்க எல்லாம் பாருங்க ஜாக்னு சொல்றீங்களே தவிர நாங்க ஒரு பேரே மென்ஷன் பண்ணி, நான் ஏன் ஜாக்கு சிரிச்சேன்னா ஜாக் சும்மா அழுகுறாங்கன்னு சொல்லாம நான் ஏன் அப்படி சொல்ல சார், சார்ஜ் நாங்க அழுகவே வரல சார், நான் ஏன் சொல்லலாம் லூஸ் ஆனா? யாருக்கு சிரிப்பு வராம அழுகுறாங்களோ அவங்களதான் நான் காட்டுறேன், இவங்கெல்லாம் சிரிப்பு வருது சார் ஆனா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு தான் காட்டுறேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சமாதானப்படுத்திட்டீங்களா? யாரு? ஜாக் ஆல்வேஸ் சில் தாங்க. நான் சொல்லிட்டேன் ஜாக் கிட்ட. சொல்லிட்டீங்க, ஓகே. ஜாக்கு அது புரியும். புரிஞ்சிருச்சு. ஓகே, சூப்பர். அட உங்களுக்கும் பால்டா பரவுக்கும் தான் சண்டை மாதிரி இருக்கு. ஆமாமா, அது வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு எனக்கும் பால்டாப்பாக்கு ஒரு காமன் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் ஃபைட் பண்றோம். ஸோ அது வந்துட்டு ரொம்ப லவ்லியா ஒரு சாங் மூலமா கன்வே பண்றாங்க டைரக்டர். சூப்பர், அது வரைக்கும் ஹாப்பி. பட் நேர்ல சண்டை கிடையாது, நேர்ல நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ். இந்த சண்டையை வந்து நம்ம அங்க லிங்க் பண்ணலாம், அந்த பழ சண்டை. அதுவும் ஒண்ணுக்காக தான் சண்டை, இதுவும் ஒண்ணுக்காக தான் சண்டை. ஓகே, சூப்பர். அது வந்து இந்த ஓஜி கேங் வந்து மிஸ் பண்றீங்களா? ஓஜி கேங் ஆக்சுவலாக எனக்கு அப்பப்போ மிஸ் பண்ணுவேன் நான். பட் ஆனால் அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங்லாம் பெருசாக எனக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி பசங்க தான் வந்துட்டு. ஜெஃப், பால், அதுக்கப்புறமேட்டுக்கு என் கூட நடிக்கிற இவரு ஆர்டிஸ்ட் பரத் சீனியா இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், விஜிதா இருக்கட்டும். விஜிதாலாம் நல்ல பர்ஃபார்மர், போட்டாச்சு. ஓகே. அப்புறம் ராஸ்தனா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே ரொம்ப என்னை மிஸ் பண்ணாமல் அந்த ஒரு ஃபீலிங் வச்சிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஒரு பாடகர் பக்கத்துல விஜிதா வந்துட்டு ரொம்ப நல்ல பர்ஃபார்மர் அவங்க. விஜிதா அவங்க தானே? அதே மாதிரி பிரியா கணேசன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா தூங்குறாங்க. அப்போ கிரஷ் இருக்கு அவருக்கு. ப்ரோ அப்படிதான் நீ ஏன் இப்படி தூண்டி எவிடன்ஸ் இருக்கு. அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அப்ப திருமணம் சரி, விரைவில் திருமணம் வந்து எதிர்பார்க்கலாமா உங்களுக்கும் கிரஷுக்கும்? அதான் டைரி போவோம். ஜெஃப்ரிக்கு சொல்றேன், என் வாயில இருந்து அடுத்த வாட்டி ஐ லவ் யூன்னு வந்துச்சுன்னா சத்யாக மட்டும் வேற யாருக்குமே கிடையாது. சொன்னா சத்யாக சொல்லுவேனே தவிர வேற பெண்மணிக்கு நான் சொல்லுவேன். உங்க லவ்வர் பாப்பாங்களே, லவ்வரா பப்ளிக் அனௌன்ஸ்மென்ட். பிரேக்கப் ஆயி பல வருஷம் ஆகுதுங்க. ஏற்கனவே இன்டர்வியூவே கொடுத்துருந்தேன். பிரேக்கப் ஆயிடுச்சா? என்ன ப்ரோ சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சுங்க. சூப்பர். அது வந்து ஒரு பாடகரை வந்து பாடகெல்லாம் தப்பாயிரும்ல, நல்ல ஒரு பாட்டு எனக்கு. ஆமா, ஆக்சுவலி வந்து பார்ட் 1ல எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சின்ன வயசுல ஸ்டேஜ் பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு லைன் வரும், வெள்ளக்காரி போல தேகம் இன்னும் நிக்குது, ஒரு தண்ணி லாரி போல வந்து என்ன இருக்குது, சட்டையெல்லாம் பல பலன்னு தான் இருக்குது, அதுல அச்சடிச்ச வாசகம் தான் என்ன மிரட்டுது, உன் மனசை திருடவே வந்த கல்ல நான் நடி, உன் மனசை திருடவே வந்த கல்ல நான் நடி, என்ன பயமுறுத்தும் உங்க அப்பா எனக்கு வெளில தான். அது சூப்பராக வருவேன். சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். கோயம்பேடு சுத்தியே வந்து நிறைய ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இதுல எந்த மாதிரி ரோல் பண்ணிருப்பீங்க நீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகுல வந்து பாத்தீங்கன்னா கடன்னு பேசிட்டே இருக்கிற மாதிரி ஒரு திருடன் கேரக்டர் பண்ணிருக்கேன். இதுல வந்து எனக்கு டைலாகே கிடையாது. டைலாக் ஊமையா அடிச்சிருக்கீங்களா இல்ல டைலாக் கிடையாது? நிஜமாவே டைலாகே கிடையாது. ரொம்ப சீரியஸான கேரக்டர் இதுல. இவங்க தான் நம்மளுக்கு ஜோடி தோழி. ஒன்றும் பேசுறதே கிடையாது. ஜோடி 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 தோழி எப்படி கேட்டது? தோழி தோழின்னு கேட்டுச்சு எனக்கு. அது நல்லதுதான். சரி, கலக்கலான பாட்டு. இந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பால்டப்பா அவருடைய வாய்ஸ்ல வந்த பாட்டு எப்படி இருந்துச்சு கேட்கும் போது? Pal and Vaden had done a great job. It's my debut film, and working with such great technicians and artists is a very big thing.
And yeah, I'm playing a character called Mani Nekale. So I'm one of the boys. That's all. அது வந்து இப்போ ஒரு யங் டீமா இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு வைப் தருது உங்களுக்கு? இது ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் தான். ஏன்னா இப்போ பால் எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா கிஷோரை வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஆமாமா. இவங்களையும் ரொம்ப வருஷமா தெரியும். சோ என்னன்னா நம்ம எல்லாம் அப்படியே ஒரு ஃபேமிலி. இவங்க டெபியூ ஃபிலிம்ங்கறாங்க, எப்படி உங்களுக்கு ரொம்ப நாள் தெரியும்? My dad is a film director. His name is A.M.R. Ramesh. So he's done films like Kukri, Sained and all that. So sir is also, Milton sir has done camera for Vanayuddham. And I've known their entire family my entire life. So it's more of a family to me, and all the boys, Pal, Kishore, Raj, like because we are all soldiers in the film. Like it's all like we are friends, we are hanging out in the same caravan, we're always eating together, we're hanging வெளியே out. என்ன ஒரு வெளியே எப்படி இருக்கோமோ அதே அங்க சீரியஸ் மூட்ல இருப்போம், அவ்வளவுதான். Yeah. விஜய் மல்லிகா சார் படத்துல நடிக்கிறது வந்து எவ்வளவு டஃப்பா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா அவர் வந்து இந்த ராவா இருக்கும்னு நினைப்பாரு, அது வந்து நேச்சுரலா இருக்கும்னு நினைப்பாரு. அப்படிங்கிறப்போ கடுகு பண்ணும்போது கொஞ்சம் வலிச்சுது. போலீஸோட 2 பண்ணும்போது பழகிடுச்சு. இப்போ அப்படியே மறந்து போச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கம்ஃபர்டபுளா தான் இருக்கு எல்லாருக்குமே. It's a very guerrilla kind of a filmmaking. So there is not like a certain script. There's no dialogues and all given. Scene paper இருக்காது. Scene paper is we have never seen a scene paper. இப்படி பண்ணிடு என்ன? இந்த டயலாக் சொல்லிடு. அவங்க இப்ப நவுறுவாங்க. அப்ப அந்த டயலாக் சொல்லிடு. சரி. அர ஸ்டார்ட் கேமரா அப்படினுவாங்க. ஏய் இரப்பா. சார் தெரியுமா? எது? தெரியும். டெய்லி நடக்கிறது தானங்க. இன்னைக்கு வந்து எங்க ரெண்டு பேருக்கும் உட்கார்ந்திருக்கிறது மட்டும் தான் வேலை. பாலும் கிஷோரியும் தான் வச்சு செஞ்சிட்டாங்க காலையில இருந்து. We are there. We are existing in the gang. Thank you so much. நமஸ்காரம் சொல்லவா, வணக்கம் சொல்லவா? வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, தமிழ்நாடு எப்படி இருக்கு உங்களுக்கு? I'm used to Chennai. I've been here quite a couple of times. The only thing is like the working style I love this working style more because everybody, including the last person on the set, everybody, they are dedicated to cinema so much. So it is very rejuvenating and very happy to see that kind of a team. Super. And first வந்து தமிழ்நாடு டெபியூ ஃபிலிம் and விஜய் மில்டன் சார் கூட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? Like I just told, working with Jay Milton sir, it's kind of a dream come true for me because I'm a huge fan of his work. His previous work as a cinematographer and also as a director. But working with him, and he's too chill. He's not too. Hearing his name, you'll think that he's an elderly person. He's too chill. No, he's too chill. Too chill is, and he doesn't. Not just him. The whole team. They don't know anything but cinema. So when you work with people like that, you will understand your purpose. The love that you have for cinema, you will understand that. So yeah, it was great. நிறைய படங்கள் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் பால் டப்பா வேடன்லாம் தெரியுமா உங்களுக்கு? Yeah, I know. So I'll tell you, okay, very funny story. So Baal Dabba, I met him on sets. Kathumal song, I love that song. Okay. I listen to it all the time. But I couldn't listen because he has long hair and everything, no, in that song. So second day I came to, I was like, bro, it's you. Very sorry. I love Vedan. Obviously, everybody knows Vedan. Who doesn't know? Okay, super. Your favorite food என்ன தமிழ்நாட்டுல? When I came here, then Junior Koppanna chicken biryani, I love it. And I like, so I stay in Green Park. So there you get this mango fish curry. Okay. I love that a lot. And what else? I mean, my regular food is this only. I mean, appam and everything I love. I don't eat much because I gained a lot of weight. I'm trying to lose, so I cut down my food a lot actually. Okay, bro. And thank you very much. Cards and Shoulders வந்து நல்ல பெரிய ஹிட் ஆகும் சொல்லி வேண்டியோம். Thank you. Hopefully. Thank you so much. Very nice talking to you. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற Max Gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. MCR Pure Cotton Club, formals and casual shirts.